போன எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, மணிகண்டனுக்கு வந்து அரசுரிமை போகக்கூடாது சொல்லி அமைச்சர் வந்து எப்படியாவது மணிகண்டனை ஒழிச்சு கட்டிடணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி மகாராணிக்கு தவறான செய்திகளை சொல்லி அவங்கள வந்து துருபதேசங்கள் கொடுத்து மகாராணியோட மனசை கலைச்சி மணிகண்டனுக்கு அரசுரிமை போகக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து மகாராணியும் நம்ப வச்சாங்க. அதுக்கு ஏற்ப மகாராணியை வந்து மணிகண்டனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும்னு சொல்லி அவங்க தலைவலி வர மாதிரி நடிக்கவும் செஞ்சாங்க. அந்த சமயத்துல மகாராணியோட தலைவலியை போக்கணும் அப்படின்னா புலிப்பால் கொண்டு வந்தாதான் போக்க முடியும் அப்படின்னு சொல்லி வைத்தியர்களையும் வந்து இந்த அமைச்சர் பணம் கொடுத்து அவங்க சொல்ல வச்சாங்க. வைத்தியர் சொன்னதை கேட்ட உடனே அரசர்னால் தாங்கிக்கவே முடியல. புலிப்பாலை யாரு போய் கொண்டு வருவா, புலி யாரு வந்து உயிரோடு கொண்டு வருவா, அதுல இருந்து எப்படி பால் கறப்பாங்க அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருந்த சமயத்துல மணிகண்டன் வந்து எங்க தாய்க்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி அவர் காட்டு கிளம்பவும் செய்யறாரு. மணிகண்டன் காட்டுக்கு வந்த சமயத்துல தான் வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, தேவலோகத்துல அசுரர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டாங்க. அந்த ஏமாந்து போன அசுரர்கள் எல்லாம் மகிழ்ச்சிட்ட வந்து சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்ட மகிழ்ச்சி வந்து ரொம்ப கோபம் கொண்டு அவங்க திரும்ப தேவலோகத்தை கைப்பற்றணும்னு சொல்லி தேவேந்திரனோட போர் பண்ணி தேவலோகத்தை கைப்பற்றி அவங்க அசுரர்கள்ட்ட கொடுக்கவும் செய்யறாங்க. மகிழ்ச்சியை ஜெயிக்கணும் அப்படின்னா அது ஹரிஹர சுதனான மணிகண்டனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் வந்து மணிகண்டனை பார்த்து அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. இதை கேட்டு மணிகண்டன் வந்து நான் உங்களுக்கு தேவலோகத்தை மீட்டு தரேன்னு சொல்லி அவர் தேவலோகத்துக்கு கிளம்பவும் செய்யறாரு. தேவலோகத்துக்கு வர மணிகண்டனை பார்த்த மகிஷ் வந்து ரொம்ப கோபம் கொள்றாங்க. என்னை கொல்றதுக்கு ஒரு சிறுவனை அனுப்பிச்சிருக்காங்க, இவங்க என்னோட வீரத்தையும் வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மணிகண்டனை பார்த்து ரொம்ப கோபமா அவங்க போர் பண்றதுக்காக போறாங்க. மகிஷ் வந்து மணிகண்டனை பார்த்து ரொம்ப கோபத்தோட அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட கூரிய கொம்புகள் எடுத்துட்டு போய் அந்த மணிகண்டனை குத்தி நம்ம கொலை பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க போர் பண்றதுக்காக அவங்க கொம்புகளை எடுத்து குத்துறதுக்காக போறாங்க. அந்த சமயத்துல மணிகண்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கொம்புகளை பிடிச்சு அவங்க ஒரு சுழட்டி அவங்க பூலோகத்துல தூக்கி எறியவும் செய்யறாங்க. இப்படி மணிகண்டனால பூலோகத்துல எரியப்பட்ட இந்த மகிஷி வந்து மணிகண்டன் கொல்வாரா இல்ல மகிஷி வந்து மணிகண்டனோட போர் பண்ணி ஜெயிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பொன்னம்பலமேட்ல சாஸ்தாவா எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டு இருந்த மணிகண்டனை பார்த்து தேவேந்திரன் வந்து எனக்கு தேவலோகத்தை மீட்டி கொடுங்க, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருந்தாரு. அந்த சமயத்துல மணிகண்டன் வந்து தேவேந்திரனுக்கு அவங்க சத்தியவாக்கு கொடுத்தாங்க, நான் வந்து தேவலோகத்தை மீட்டு தருவேன் அப்படின்னு சொல்லி. அந்த சத்தியவாக்கு ஏற்ப மணிகண்டன் வந்து தேவலோகத்துக்கு போறாங்க. அந்த சமயத்துல தன்னை கொல்றதுக்கு ஒரு சிறுவனை அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து ஆத்திரப்பட்ட மகிஷி வந்து மணிகண்டனை பார்த்து அவங்க போர் பண்றதுக்காக போறாங்க. மணிகண்டனை பார்த்து சிறுவன் தானே, இவங்களை எப்படியாவது வந்து நம்ம எரும மாட்டு கொம்ப வச்சு குத்தி கொலை பண்ணிடலாம்னு சொல்லி மகிஷி வந்து ரொம்ப வேகமா போறாங்க. அந்த சமயத்துல மணிகண்டன் வந்து மகிஷோட கொம்புகளை பிடிச்சி அவங்க ஒரு சுழட்டி அவங்க பூலோகத்துல தூக்கி எறியவும் செய்யறாங்க. ஐயப்பனால சுழட்டி எரியப்பட்ட மகிஷி வந்து பூலோகத்துல எங்க வந்து விழுகிறாங்க அப்படின்னா, பம்பைக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய அழுதை அப்படின்ற இடத்துல வந்து விழுகிறாங்க. இப்படி பூலோகத்துல வந்து விழுந்த மகிஷி வந்து எந்திரிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது கொஞ்சம் கூட இடம் தராம ஐயப்பன் வந்து மகிஷோட உடல் மேல ஏறி நிக்கவும் செய்யறாரு. அந்த சமயத்துல மணிகண்டனோட பாரம் தாங்க முடியாத மகிஷி வந்து யோசிக்கிறாங்க, பிரம்மதேவன்ட்ட நான் வாங்கின வரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா மும்மூர்த்தியில என்னை ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம என்னை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஹரிஹர சுதன் தான் வரணும். ஹரனுக்கு குழந்தை பிறந்திருக்காங்களா, அப்படி பிறந்திருந்தாங்கன்னா தான் என்னோட பலம் அப்படிங்கிறாங்க செல்லுபடியாக இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு விஷயத்தை உணரவும் செய்யறாங்க. என்ன அப்படின்னா, என் மேல ஏறி நின்று என்னை வதம் பண்ற அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா வந்திருக்கிறது கண்டிப்பா அந்த மகாவிஷ்ணுவோட மகனா தான் இருக்கணும். சிவனுக்கும் மகாவிஷ்ணுக்கு பிறந்த இந்த பையன் தான் வந்து என்னை அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க உணர்வும் செய்யறாங்க. இப்படி மகிஷி வந்து தன்னை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறது அந்த ஹரிஹர சுதன் தான் அப்படிங்கிற உணர்ற சமயத்துல மணிகண்டன் வந்து அவங்க பாரத்தால அவங்க ரொம்ப அழுத்தவும் செய்யறாங்க. மகிஷினால தாங்க முடியாம அவங்க வாயில இருந்து ரத்தங்களை கக்கவும் செய்யறாங்க. சமயத்துல மகிஷி வந்து மணிகண்டனை பார்த்து சொல்றாங்க, வந்திருக்கிறது அந்த சிவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் நினைக்கிறேன், அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதங்களை கொடுங்க. நான் இந்த பிறப்புல நிறைய தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயங்களும் நிறைய தப்புகளும் ஏகப்பட்டது பண்ணிருக்கேன், என்னை எல்லாமே வந்து பொறுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் செய்த குற்றங்களுக்காக தான் என்னை அழிக்கிறதுக்காக நீங்க அவதாரம் எடுத்து வந்திருக்கீங்க, அதனால நீங்க தான் எனக்கு முக்திகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மகிஷி வந்து ரொம்ப வேண்டி கேட்கறாங்க. அந்த சமயத்துல மகிஷியோட பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஐயப்பன் வந்து அவங்க மகிஷி மேல இருந்து கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி அவங்க கையில எடுத்து மகிஷி மேல வைக்கிறாங்க. அந்த சமயத்துல மகிஷி உள்ள இருக்கக்கூடிய நல்குணங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒளி ரூபமா அவங்க வெளியே வராங்க. அவங்க ஒரு பெண் ரூபமும் கொள்றாங்க. இப்படி மகிஷி உடல்ல இருந்து வெளிப்பட்ட அந்த பெண் வந்து ஐயப்பனை பார்த்து பணிஞ்சு வணங்கி அவங்க சொல்றாங்க, உங்களோட கைகள் தீண்டினதுனால மகிஷி உடல்ல இருந்து எனக்கு வந்து முக்திகள் அப்படிங்கறது கிடைச்சிருச்சு. நான் வந்து உங்களோட சக்தி அப்படிங்கறதுனால நீங்க என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு என்னை மனைவி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இதை கேட்ட மணிகண்டன் வந்து சொல்றாரு, நீ என்னோட சக்தி அப்படிங்கறத நான் எங்கேயுமே மறுக்கவே கிடையாது, ஆனா இந்த அவதாரத்துல நான் வந்து பிரம்மச்சாரியா தான் இருக்கணும், அதனால உன்னை திருமணம் செஞ்சுக்கவும் முடியாது, உன்னை நான் வந்து சகோதரியா ஏத்துக்கிறேன், நீ எப்பவுமே என் கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சமயத்துல மணிகண்டன் சொல்றாரு, உனக்கு வந்து மஞ்ச மாதா இல்ல மாளிகை மேலம்மை அப்படின்னு சொல்லி பெயர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்னை வரங்கிறதுக்கு வர தேவர்களும் சரி முனிவர்களும் சரி என்னோட பக்தர்களும் சரி எல்லாருமே வந்து என் கூட, அதாவது நான் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய உன்னையும் சேர்ந்து வணங்குவாங்க.
எனக்கு என்ன மரியாதைகள் கொடுக்குறாங்களோ அதே மரியாதை உனக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருள்பாலிக்கை செய்யறாரு. அந்த சமயத்துல மகிஷியை வதம் பண்ணிட்ட செய்தி எல்லா இடத்துக்கும் பரவ செய்து தேவர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு வேகமா வராங்க. இந்த செய்தி சிவபெருமானுக்கும் விஷ்ணுக்கும் போகுது. தன்னோட மகன் ஒரு மங்கள காரியம் செஞ்சாங்க, எல்லாரோட கஷ்டத்தை தீக்கிற மாதிரி மகிஷியை வதம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சந்தோஷ செய்தி கேட்டோடனே மகாவிஷ்ணுவும் சரி, பிரம்மதேவனும் சரி, சிவபெருமானும் சரி, மும்மூர்த்திகளும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே அந்த மணிகண்டனை பார்த்து அவங்க ஆசீர்வாதங்கள் கொடுக்கவும் செய்யறாங்க. அந்த சமயத்துல மணிகண்டன் செய்த காரியத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட சிவபெருமான் மணிகண்டனை பார்த்து சொல்றாங்க, மகனே, உன்னால ஒரு தேவ காரியம் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருச்சு, உன்னோட அவதார காரியம் அப்படிங்கிறது பூர்த்தி அடைஞ்சிருச்சு. ஆனாலும் உன்னோட மகிமை அப்படிங்கிறது இந்த உலகம் முழுக்க சிறக்க செய்யணும், உனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம காட்டுக்கு நீ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால உன் மேல அதீதமான பாசம் கொண்ட உன்னோட வளர்ப்பு தந்தையான பாண்டிய மன்னன் அங்க ஊனுறக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதனால நீ திரும்ப உன்னோட மாளிகைக்கு போய் பாண்டிய மன்னனுக்கு ஏதாவது சொல்லி சமாதானம் படுத்தணும், அவங்களுக்கு நிறைய தத்துவங்களை உபதேசங்கள் பண்ணணும், அது உன்னோட வேலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உன்னால முடிக்க வேண்டிய காரியம் அப்படிங்கிறது இன்னொன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீ ராமாவதாரம் எடுத்து வந்தப்போ சபரி அப்படிங்கிற ஒரு தவ யோகி பெண் உன்னை விரும்புனாங்க. நீ அவங்களை ஏற்றுக்காதனால அவங்க சரீர தியாகம் செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு முக்தி கிடைக்காதனால அவங்க திரும்ப பிறந்து இதே பம்பா நதிக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய நீலமலை அப்படிங்கிற அந்த மலையோட சாரல்ல அவங்க யோகியா இருக்காங்க. அவங்க உன்னையவே மனசுல நினைச்சு அவங்க தவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட வரவை எதிர்பார்த்து அவங்க காத்துட்டும் இருக்காங்க. நீ அவங்களுக்கு பேட்டிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உன்னையவே மனசுல நினைச்சுக்கிட்டு உனக்கு பக்தை அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்ட வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சபரி வாழ்ந்த இடத்த சபரிமலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை யார் யாரெல்லாம் தரிசிக்க வராங்களோ அவங்க எல்லாருமே சபரிமலைக்கு தான் வருவாங்க. உன்னோட பக்தியோட பேர் சொல்லாம உன்னை வழிபடவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அருள்வாழ்க்கை செய்யறாரு. உன்னோட வளர்ப்பு தந்தையான பாண்டியமன்னன் இந்த சபரிமலையில உனக்கு ஒரு ஆலயம் அமைச்சு கொடுப்பாங்க. அங்க இருந்து நீ எல்லாருக்கும் அருள்வாளிக்கலாம். அது மட்டும் இல்லாம முனிவர்களால உனக்காக அமைக்கப்பட்ட பொன்னம்பலமேட்லயும் நீ அருள்வாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி சிவபெருமான் சொன்ன வார்த்தைகளை மணிகண்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவபெருமானை வணங்குறாங்க. அந்த சமயத்துல சிவபெருமான் சொல்றாங்க, அரசியாருக்கு தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்லி நீ புலிப்பால் கொண்டு வரதுக்காக காட்டுக்கு வந்த, அந்த விஷயத்த நீ மறந்துட்ட, அதனால நீ சீக்கிரமா புலிகளை அழைச்சிட்டு உன்னோட மாளிகைக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சமயத்துல சிவபெருமான் சொல்றாரு, தேவ பெண்கள் எல்லாமே பெண் புலிகளா மாறி வருவாங்க, தேவர்கள் எல்லாமே ஆண் புலிகளாகவும் குட்டிகளாகவும் மாறி வருவாங்க. தேவேந்திரன் ஒரு ஆண் புலியா உன் கூட வருவாங்க. அவரை வாகனமா ஏற்றுக்கொண்டு அவர் மேல ஏறிட்டு நீ மாளிகை போன அப்படின்னா இந்த புலி கூட்டங்கள் மொத்தமா உன் கூட வரும். அந்த சமயத்துல உன்னோட மகிமை என்ன அப்படிங்கறது உலகத்தார் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அருள் பாடிச்சுட்டு அவர் மறைவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் மலை போல் இறந்து கிடக்கிற மகிழ்ச்சியை பார்த்து பிரம்மதேவன் சொல்றாரு, இந்த மகிழ்ச்சியோட உடல் அப்படிங்கறது சாதாரணமா எடை போட்டவே கூடாது. இது நாளுக்கு நாள் பெருசா வளர்ந்துகிட்டே போகும். ஒரு சமயத்துல இது பெருசா வளர்ந்து பூமியவே அழிச்சிரும். அதனால இந்த மகிழ்ச்சியோட உடலை சரியான முறையில அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட மணிகண்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, மகிழ்ச்சியோட உடலை அழுதை நதி கரையில இருந்து அவங்க எட்டி உதைக்க செய்யறாங்க. அந்த மகிழ்ச்சியின் உடல் அக்கறையில போய் விழுக செய்யுது. அந்த சமயத்துல மணிகண்டன் சொல்றாரு, இந்த நதியில இருக்கக்கூடிய கூழாங்கல் எடுத்து அந்த மகிழ்ச்சியோட உடல் மேல எரிங்க, அது மகிழ்ச்சி மேல பட்டு அது சமாதியா மாற செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி ஐயப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எல்லா பூதகங்களும் ரிஷிகளும் எல்லாரும் சேர்ந்து அந்த நதியில இருக்கக்கூடிய கூழாங்கல் எடுத்து அந்த மகிழ்ச்சியோட உடல் மேல எரியிறாங்க. அது மகிழ்ச்சியோட உடல் மேல மேவி அது ஒரு மிகப்பெரிய மலை மாதிரி ஆயிடுது. அந்த மலையை கல்லிடுங்குன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு கல்லிட்டாங்குன்று அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இன்னைக்கும் சபரிமலைக்கு போற ஐயப்ப பக்தர்கள் அழுதை ஏற்றத்து மேல ஏறுறப்போ அங்க இருக்கக்கூடிய நதியில இருந்து கூழாங்கல் எடுத்து அவங்க கல்லிடாங்குன்று மேல எரியிற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அது எதை குறிக்குது அப்படின்னா, ஐயப்பன் வதம் பண்ண மகிழ்ச்சியோட உடல் அடக்கம் பண்றதுக்கு நாங்களும் பங்களிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை குறிக்கிறதுனால இன்னைக்கும் அது வழக்கமா வச்சிருக்காங்க. மகிழ்ச்சியோட சவத்தை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் ஐயப்பன் பூதகணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பூதமான வாபரன் அப்படிங்கிற பூதகணத்தை அழைச்சி அவங்க சொல்றாங்க, எனக்கு உதவி பண்ண எல்லா பூதகணங்களும் இங்கேயே கோட்டை அமைச்சு நீங்க வாழவும் செய்யணும். நான் பந்தள தேசம் போயிட்டு இப்போ வர வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். என்னை தரிசிக்கணும்னு சொல்லி வரக்கூடிய என்னோட பக்தர்களும் சரி முனிவர்களும் சரி யாருமே எந்த துஷ்டமுறைகளும் அண்டாத மாதிரியும் எந்த அரக்கர்களாலையும் எந்த அசுரர்களாலையும் ஆபத்துகள் நேராத மாதிரியும் நீங்க தான் பாதுகாவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பந்தள தேசம் திரும்பவும் செய்யறாரு. சிவபெருமான் சொன்ன மாதிரியே மணிகண்டன் தேவர்கள் எல்லாமே புலியா மாத்தி அவர் தேவேந்திரன் மேல தர்ம சாஸ்தாவா ஏறி உட்காந்து அவர் பந்தள தேசத்தை நோக்கி போகவும் செஞ்சாரு.
புலிகளோட படைகள் சூழ மணிகண்டன் வந்து புலி மேலேயே ஏறி உட்காந்து அவர் பந்தல நகருக்குள்ள நுழைஞ்ச உடனே மக்கள் எல்லாமே திகச்சு போறாங்க. அவங்க பயத்துல வீட்டை விட்டு ஓட செய்யறாங்க. சில பேர் காட்டுல போய் ஒளியவும் செய்யறாங்க. சில பேர் அப்படியே அழுதுட்டு ஓடுறாங்க. நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய புலி கூட்டங்கள் வந்துருச்சு, தேவையில்லாம இந்த அரசர் வந்து மணிகண்டன் புலியை கூட்டு வர சொல்லிட்டாங்க. அவர் காட்டுல இருந்த மொத்த புலி கூட்டத்தை அவர் கூட்டு வந்துட்டாரு. இதுக்கு மேல இந்த காட்டுல இருக்க புலிகள் நாட்டுல வாழ்ந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வாழ போறோம்னு தெரியாம அவங்க பயத்துல கத்தி கதறிட்டு அவங்க ஓட செய்யறாங்க. இப்படி மக்கள் எல்லாமே கத்தி கதறிட்டு இருந்த சத்தம் வந்து அரசரோட காதுல விழுகுது. என்ன ஆச்சு, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாளிகையில இருந்து அவரோட கோட்டை வாசல்கள் வந்து எட்டி பாக்குறாரு. அந்த சமயத்துல அரசர் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து திகச்சு போய் நிற்கிறாரு. என்ன அப்படின்னா, புலிப்பால் கொண்டு வரேன்னு சொல்லி போன மணிகண்டன் வந்து ஒரு மிகப்பெரிய புலிக்கூட்டம் சூழ புலி மேலே ஏறி உட்கார்ந்து வராரு அப்படிங்கறத பார்த்து அவர் வியந்து நிக்கிறாரு. கம்பீரமா மணிகண்டன் வந்து புலி மேலே ஏறி அமர்ந்து அவர் நகருக்குள்ள வர சமயத்துல கோட்டை வாசல் நிக்கக்கூடிய தன்னோட தந்தையை பார்த்த உடனே மணிகண்டன் வந்து தாயை பார்த்து கண்ணுக்குட்டி போல அவங்க துள்ளி குதிச்சு புலிகிட்ட இருந்து இறங்கி அவங்க ஓடி வந்து அவரோட தந்தையை பார்த்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதங்கள் வாங்குறாரு. அந்த சமயத்துல மணிகண்டன் சொல்றாங்க, அரசியாருக்கு வந்து தலைவலின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு புலிப்பால் கொண்டு வரும்னு சொன்னாங்க. நான் காட்டுல இருந்து ஏகப்பட்ட புலிகளை கூட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு தேவையான அளவு பாலை கறந்து என்னோட தாயோட தலைவலியை போக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மணிகண்டனோட வார்த்தைகள் கேட்ட உடனே அந்த மன்னர் வந்து சிலிர்த்து போறாரு. அந்த சமயத்துல மன்னர் வந்து தன்னறியாம மணிகண்டனோட காலில் விழுந்து அவர் சொல்றாரு, நான் வணங்கக்கூடிய அந்த சிவபெருமான் தான் என்னோட மகன் ரூபத்துல இங்க வந்துக்கிறது. புலியை வந்து யாராவது மந்திரத்தாலேயோ ஜாலத்தாலேயோ மயக்கி கொண்டு வர முடியும், ஆனா ஒரு புலி கூட்டத்தையும் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட மகிமையும் மகத்துவத்தையும் நான் என்னன்னு சொல்லுவேன். நீங்க கண்டிப்பா அந்த ஜெகதீசனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த சமயத்துல அவர் சொல்றாரு, நீங்க வந்து புலியை கூட்டு வரணும்னு சொல்லி காட்டுக்குள்ள போன உடனே அரசியோட தலைவலி அப்படிங்கிறது நீங்கிடுச்சு. அப்படிங்கிறதுனால நீங்க புலியை கூட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. இந்த புலியை வந்து திரும்ப காட்டுக்குள்ளேயே அனுப்பிடுங்க, அதோட இருப்பிடத்திலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எனக்கு நிறைய உபதேசங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் செய்யறாரு. மன்னர் வந்து மணிகண்டனை பார்த்து எனக்கு ஞானோபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்துல அகத்திய முனிவர் அந்த இடத்துக்கு வராரு. அந்த சமயத்துல பாண்டிய மன்னன் வந்து அகத்தியரை பணிஞ்சு வணங்கி அவர் வரவேற்கவும் செய்யறாரு. அப்ப அகத்தியர் சொல்றாரு, உனக்கு மகனா இருக்கக்கூடிய இந்த மணிகண்டன் யாருன்னு தெரியுமா? இந்த மணிகண்டனால இந்த பாண்டிய வம்சமே வந்து ரொம்ப புகழ்பெற்ற வம்சமா மாறிடுச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இவரோட மகிமையும் இவரோட அருளையும் தெரியாம இவரை சாதாரணமா ஒரு மகன் போல நடத்திருக்க அப்படின்னு சொல்லி அகத்திய முனிவர் வந்து பாண்டிய மன்னனை பார்த்து சொல்றாங்க. பாண்டிய மன்னன் சொல்றாங்க, நான் வந்து இது எதுவுமே தெரியாம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வந்து மணிகண்டனோட சிறப்பை பத்தியும் அவரோட மகிமை பத்தியும் நீங்க தான் எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்படி பாண்டிய மன்னனோட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட அகத்தியர் வந்து பாண்டிய மன்னனுக்கு மணிகண்டனோட சிறப்பை பத்தியும் புகழை பத்தியும் என்ன சொன்னாரு, அது மட்டும் இல்லாம மணிகண்டன் கிட்ட பாண்டிய மன்னன் கேட்ட மாதிரி மணிகண்டன் அவருக்கு என்ன ஞானோபதேசங்கள் கொடுத்தாங்க, எப்படி சபரிமலையில வந்து அவருக்கு ஒரு கோயில் அமைஞ்சது அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கண்டினியூஸா பாருங்க.